கிழக்கு நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா மக்களவையில நேத்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் நெறைய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இத தொடர்ந்து ஜாயிண்ட் பார்லிமென்டரி கமிட்டிக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. இப்ப அதுக்காக மக்களவையில இருந்து ஒரு 10, 21 நாடாளுமன்ற உறுப்பினர்களும், மாநிலங்களவையில இருந்து 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த குழுல இப்ப இருக்காங்க. அடுத்த மக்களவை கூட்டத்தொடர்ல அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல இது தொடர்பா அறிக்கை தாக்கல் செய்யப்படும். அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட போகுது அப்படின்ற தகவல் வந்ததுல இருந்து, மக்களவையில தாக்கல் செய்யப்பட்டது வரைக்கும் நெறைய இது தொடர்பான விமர்சனங்கள், கருத்துக்கள் எல்லாம் பகிரப்பட்டுச்சு. என்ன அந்த விஷயங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நம்மட்ட பேசுறதுக்கு பிரபல வழக்கறிஞர் ராமசாமி மேயப்பன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். இந்த பார்த்திருப்பீங்க தாக்கல் செய்யப்பட்டதுல இருந்து பல்வேறு விமர்சனங்களும், கருத்துக்களும் மாறி மாறி வந்துட்டே இருக்கு. உங்களுடைய முதல் பார்வை என்ன இந்த சட்ட திருத்தம் பத்தி? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். 2 பார்வைகள். ஒன்று என்னோட தனிமனித கருத்தாக. தனிமனித கருத்தாக என்னோட பார்வை என்ன அப்படின்னா, அரசு சார்ந்த அமைப்புகள், அரசு அதிகாரிகள், அரசு துறை நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் இது எதுவுமே ஒரு மதம் சார்ந்த விஷயத்தில் பங்கேற்க கூடாது அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. நம்ம கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டத்திலும் நம்ம செக்யூலர் அப்படின்ற அந்த வார்த்தை பயன்பாடு வந்ததுக்கு அப்புறமாக செக்யூலர் அப்படின்னா மதசார்பின்மை அப்படின்றத தெளிவாக ஒரு அரசு கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படின்னும் மதசார்பின்மை அப்படின்னா என்ன சொல்றேன்னா, ஒரு மதம் சார்ந்த ஒரு நிர்வாகம் இல்ல மதம் சார்ந்த விஷயங்களை நிர்வகிப்பது இது எதுலையுமே அரசுகள் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப HRNC ஆக்ட் இருக்குன்னா, கோயில் நிர்வாகம், கோயில்ல எப்படி பணி நடக்கணும், கோயில்ல திருவிழா எப்படி நடக்கணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயங்களும், கோயில்ல யார் யாரெல்லாம் பணிபுரியணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே அவர்கள் உள்ளடங்கி இருக்கார்கள். அது சரி கிடையாது அப்படின்றது என்னோட கருத்து. இதுலயே இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, எல்லா நிர்வாகங்களும், அமைப்புகளும் அது மதம் சார்ந்ததாக இருக்கலாம், கோயில்களாக இருக்கலாம், மசூதியாக இருக்கலாம், இதன மகாவீர் அவர்களோட கோயிலாக இருக்கலாம், ஜெயினர்களுக்காக இருக்கலாம், இல்ல சீக்கியர்களாக இருக்கலாம், எங்கேயா இருந்தாலும் ஒரு ஆடிட். ஏன்னா எல்லாருமே சட்டத்திற்கு உடன்பட்டவர்கள் அப்படின்னு வரணும். அப்ப அவங்களோட அக்கௌண்ட்ஸும், ஃபைனான்சஸும், அசட்ஸையும் ஆடிட் பண்றதுக்கான உரிமை, வெரிஃபை பண்றதுக்கான உரிமை அரசுக்கு இருக்க வேண்டும். அந்த வெளிப்படைத்தன்மை இருந்தால் அந்த நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை இன்னும் அதிகமா இருக்கும். அது ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, ஆடிட் மட்டும் இல்லாம ஒரு ரிப்போர்ட்டிங் மெக்கானிசம். இப்போ ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் சொசைட்டி, ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் ட்ரஸ்ட் எல்லாத்துலயுமே கேள்வி கேட்கறதுக்கான உரிமை இருக்கு. அந்த கேள்வி கேட்கறதுக்கான உரிமை இந்த மாதிரி அமைப்புகள்லயும் இருக்கணும், மதம் சார்ந்த அமைப்புகள்லயும் இருக்கணும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அந்த கருத்தோட சேர்ந்து நம்ம இப்போ கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட் பில்ல பாக்குறோம் அப்படின்னா, 2 விஷயங்கள். என்ன நிறைய பேர் இந்த அரசியல் சார்ந்த கருத்துக்கள் வரும்போது மறந்து விடுகிறார்கள் அப்படின்னா, வக்ஃப் அப்படின்றது மதம் சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, அதாவது மதம் சார்ந்த அப்படின்னா மத வழிபாடு சார்ந்து கிடையாது. ஏன்னா அது ஒரு மசூதியை சார்ந்தோ, மசூதியில் வழிபாடு எப்படி இருக்குமோ, யார் அந்த மசூதிக்கு போலாம், யார் அந்த மசூதியை நிர்வகிப்பா, அந்த மசூதியில எப்படி பிரேயர் நடக்கும், அங்க திருவிழா எப்படி நடக்கும், அங்க யாரு என்ன செயல்கள் செய்யலாம், எங்க எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமெண்ட்மெண்ட் ஆகும், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், இல்ல மாறுதல்கள் ஆகும் அப்படின்றத கேட்கிற கேள்விக்கான உரிமை இந்த வக்ஃபுக்கு கிடையாது. அது ப்ரையர் அமெண்ட்மெண்ட்டும் சரி, இல்ல போஸ்ட் அமெண்ட்மெண்ட்டும் சரி, இது வெறும் பில்லாக தான் இருக்கு. அது சட்டமாக கொண்டு வரப்பட்டால் கூட அந்த உரிமை இந்த சட்டத்தினால் கொடுக்கப்படவில்லை அப்படின்றது பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால இஸ்லாமியர்களை பயமுறுத்துகிற அரசியல் பேச்சுகளை யாரும் நம்ப வேண்டாம். ஏன்னா மசூதிகள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட வேண்டும், மசூதிகளை எவ்வாறு ஒருத்தர் பிரேயர் பண்ணணும், எப்போ பிரேயர் பண்ணணும், யாரெல்லாம் பிரேயர் பண்ணணும், இல்ல அவர்கள் என்ன மாதிரி திருவிழாக்கள் நடத்தலாம், எந்த மாதிரி கொண்டாடங்கள் இருக்கலாம், இல்ல எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்வால்மெண்ட் கூட இருக்கும் அப்படின்றது கிடையாது. இரண்டாவது, வக்ஃப் அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் பல தரப்பான டெஃபினேஷன் இருக்கு. சிம்பிளிஸ்டிக்கான ரொம்ப டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்கள் சார்ந்து அவர்களோட வளர்ச்சிக்காக, அந்த மதத்தை பிரபலப்படுத்துவதற்காகவும், மதத்தில் சொல்லப்பட்டிருக்க நல்ல செயல்களை செய்வதற்காகவும் கொடுக்கப்பட்ட ஒரு தானம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கா நான் சொல்றேன். அதுதான் வக்ஃப் அப்படின்னு நம்ம ஜென்ரலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வச்சிருக்கோம். இதை ப்ராப்பரா டிஃபைன் ஆகாம இருந்தே பிரச்சனைகள் பல இருந்திருக்கு. அதனால வக்ஃப் ஆக்ட டிஃபைன் பண்ணணும், வக்ஃப்னா என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணணும் அப்படின்ற பல முறை நீதிமன்றங்கள் கேள்வி எழுப்பி இருக்காங்க. ஏன்னா வெவ்வேறு வழக்குகள்ல வக்ஃப்னா இதுதான், இதுக்காக தான் கொடுக்கப்பட்டது, இப்படிதான் வக்ஃப் இருக்கணும் அப்படின்ற வழக்குகளே பல தனிநபர்கள் வக்ஃப் போர்டு மேலேயோ, வக்ஃப் கவுன்சில் மேலேயோ, இல்ல அந்த சொத்துக்கள் சார்ந்தோ பல வழக்குகள் பதிவு செய்திருக்கிறாங்க. ஸோ அதை டிஃபைன் பண்றதுக்கான ஒரு தேவை இருக்கிறது. ஸோ இதை பாஜக அரசு இல்ல என்டிஏ அரசு வெறும் இஸ்லாமியர்களை சாடுறதற்காக மட்டும்தான் செய்திருக்கிறார்கள் அப்படின்னா அது ரொம்ப தவறான கருத்து. ஏன்னா அந்த சட்ட
திருத்தம் கொண்டு வரப்பட்டதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸ் கிளாஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல போய் பார்த்தோம் அப்படின்னா என்ன காரணங்களுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுல வந்து இத்தனை ஆண்டு காலமாக இதுல பிரச்சனைகள் இருக்கு, டிரான்ஸ்பரன்சி இல்ல அப்படின்னு பல தரப்பு மக்கள் இஸ்லாமியர்களே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து சச்சார் கமிட்டி இது பார்த்திருக்கு, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி இதை கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம ஒரு இண்டிபெண்டன்ட் கமிட்டி இருந்திருக்கு. இவர்கள்லாம் பல அமெண்ட்மெண்ட்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை. இது இல்லாம சட்டத்துறை அமைச்சர் அதுக்கப்புறம் சட்டம் சார்ந்த பலர் வந்து என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னா 2014 இருந்து இதை சார்ந்து அவர்கள் வந்து விவாதித்திருக்கிறார்கள். அதற்கப்புறம் போன ஓராண்டுகள்ல கிட்டத்தட்ட 18 அமைப்புகளோட வெவ்வேறு ஊர்களில் சட்டத்துறை சார்ந்தவர்கள் வந்து அவர்களோட ஒப்பீனியன் எடுத்திருக்காங்க. ஸோ பப்ளிக் ஒப்பீனியன் மாதிரி எடுக்கப்பட்டிருக்கு. இஸ்லாமியர்கள் சார்ந்தவர்கள், இஸ்லாம் மத சார்பு இல்லாதவர்கள், காசி சிலர், சில தலைவர்கள், ஹஜ் கமிட்டியோட சேர்மன் இவர்கள் எல்லாமே பங்கேற்றிருக்காங்க அந்த மீட்டிங்ல. ஸோ ஒப்பீனியனே வாங்காம தனியாக ஒரு அரசு வந்து ஒரு முடிவெடுத்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இந்த காலகட்டத்தில். இது ஒன்று. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த பில்லை பிளேஸ் பண்ணி இது உடனடியாக சட்டமாக்கப்படும் அப்படின்னு சொல்லலை. இன்னைக்கு அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை இருக்கு லோக்சபால, ராஜ்யசபாலையும் அவர்களால் பாஸ் பண்ணியிருக்க முடியும். ஆனா அவர்கள் அப்படி கொண்டு போல. இதை வந்து பிளேஸ் பண்ணி இதுல டிபேட் இருக்கட்டும், அதற்கப்புறம் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு நம்ம அதை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அவர்கள்கிட்ட பப்ளிக் வந்து அவங்க ஒப்பீனியனை பிளேஸ் பண்ண முடியும், பலர் வந்து அவங்களோட ஒப்பீனியனை பிளேஸ் பண்ண முடியும். அதற்கப்புறமா தான் இந்த பில்லை வந்து நம்ம வந்து சட்டமாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல அமெண்ட்மெண்ட்ஸையும் எடுப்பாங்க. இதெல்லாம் முக்கியமான இன்னொரு விஷயம் பார்க்கணும் என்ன அப்படின்னா, 21 நபர்கள் கொண்ட ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இதுல யார் இருக்கா? வெறும் பாஜகவை சார்ந்தவர்கள் மட்டுமா, இல்ல வெறும் இந்துக்கள் மட்டுமா அப்படின்னா கிடையாது. காங்கிரஸை சார்ந்த கௌரவ் கோகோய், இம்ரான் மசூத், முகமது ஜாவத் அவர்கள் இருக்காங்க. சமாஜ்வாடி பார்ட்டியை சார்ந்த மௌலானா முஹிபுல்லா இருக்காரு. திரிணாமுல் காங்கிரஸை சார்ந்த கல்யாண் பானர்ஜி இருக்கா. தமிழ்நாட்டில் இருக்க ராசா அவர்கள் இருக்காரு, திமுகவை சார்ந்தவர்கள். ஸ்ரீகிருஷ்ண தேவராயலு அப்படின்றவர் தெலுங்கு தேசம் பார்ட்டியை சார்ந்து இருக்காங்க. ஜனதாதள் யுனைடெட்ல இருந்து திலேஸ்வர் காமத் இருக்காங்க. சிவசேனா உத்தவ் தாக்கரே அணியை சார்ந்த அரவிந்த் சாவந்த் இருக்காங்க. சரத்பவார் அணி சார்ந்த என்சிபி சுரேஷ் மாத்ரே இருக்காரு. சிவசேனாவை சார்ந்த நரேஷ் மக்சே இருக்காங்க. லோக் ஜன்சக்தி பார்ட்டியை சார்ந்த அருண் பாரதி இருக்காங்க. இதெல்லாம் முக்கியமாக முஸ்லிம்கள் பிரபலமாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு தலைவர் ஏஐஎம்ஐஎம் சார்ந்த அசதுதீன் ஒவைசி அவர்கள் இருக்காங்க. ஸோ இந்த பலதரப்பு தலைவர்களும், கௌரவ் கோகோய் அவர்கள் காங்கிரஸ்ல ஒரு முக்கிய தலைவர், இவர்கள் எல்லாருமே இருக்கும் போது இவர்கள் வந்து எல்லா தரப்பான மக்களோட ஒரு சிந்தனை என்ன அப்படின்றத கொண்டு போய் அந்த கமிட்டியில வைக்க மாட்டாங்களா, அதற்கான மாற்றங்கள் கொண்டு வரப்படாதா அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. ஸோ இந்த கமிட்டியே வந்து ஒரு நல்ல டைவர்ஸான கமிட்டி. இஸ்லாமியர்கள் பலர் இருக்காங்க, எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் தான் அறுதி பெரும்பான்மை இருக்காங்க. அப்படின்ற போது ஒரு ஃபேரான ஒரு ப்ராசஸா தான் இதை பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இப்போ இஸ்லாமியர்களே வந்து நிறைய புகார்கள் தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பா அப்படின்னு பேசுறப்போ, இது தொடர்பான வழக்குகள் ஏதாவது நிறைய இருக்குதுங்களா? அதை பத்தின தகவல் ஏதாவது உங்ககிட்ட? டெஃபினட்டா நம்ம வந்து நாடு முழுக்க இந்த கவுன்சில் அமைக்கப்பட்டதே சரியாக பண்ணல, அந்த கவுன்சில்ல இருக்க நபர்கள் வந்து சரியாக இல்லை, அவர்களுக்கு அதற்கான குவாலிஃபிகேஷன் இல்லை, அரசு வந்து சரியா அமைக்கல அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 120 கேஸ் வந்து 127 கேஸ் நினைக்கிறேன், நம்பர் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் நாடு முழுக்க இருக்கு. இது வந்து ஒவ்வொரு வக்ஃப் போர்டு, வக்ஃப் கவுன்சில் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு புதுச்சேரியிலே வக்ஃப் போர்டு, வக்ஃப் கவுன்சிலும் அமைக்கும் போது அதுல வந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதற்கப்புறம் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு அமைப்பின் உறுப்பினர்கள் வந்து மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். அதற்கான சூழ்நிலை இந்த 2 மாநிலங்களிலுமே இருக்கு. இது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வக்ஃபோட கவர்னிங் கவுன்சிலோட அமைப்பை பத்தி மட்டும் பேசணும். அவங்க பண்ற ப்ராசஸுமே சரியில்லைன்னு பல வழக்குகள் இருக்கு. இது இல்லாம தமிழ்நாடுல சென்னை உயர்நீதிமன்றத்துல மதுரை கிளை சேர்க்காம இங்க வந்து ஒரு தனியா அலோகேட் பண்ண பெஞ்சே வந்து இந்த வழக்குகளை மட்டும் ஹியர் பண்ணுவாங்க அப்படின்ற அளவுக்கு வழக்குகள் இருக்கு வக்ஃப் போர்டை சார்ந்து. ஏன் அப்படின்னா வக்ஃப் போர்டுல வெறும் வக்ஃப் போர்ட கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி மட்டும் இல்லாம அவர்கள் செய்கிற செயல்பாடு, தொண்டு வேலைகள், அவர்களிடம் இருக்க சொத்து, அந்த சொத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள், அந்த சொத்து அவர்களோட தானா, எவ்வாறு வந்தது அப்படின்றதுக்கான கேள்விகள் வந்து பல இருக்கு. சாதாரணமாக ஒரு 6000க்கு மேல வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்துல மட்டும் இன்னும் பெண்டிங்கா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் வக்ஃப் சார்ந்து. இது இல்லாம வழக்குகள் வந்து அந்த வழக்குகள் டிஸ்போஸ் ஆனது பலது இருக்கும். சோ வக்ஃப் சார்ந்த வழக்குகள் பலது தமிழ்நாட்டுல மட்டுமே இவ்வளவு இருக்கு. தமிழ்நாடு வந்து ஒரு ப்ராக்ரசிவான ஸ்டேட் அப்படின்னு திமுக தலைவர்கள் பலர் சொல்றாங்க, இங்க வந்து வக்ஃப்ல பிரச்சனை கிடையாது அப்படின்னு. ஏன்னா அவங்க பர்டிகுலரா என்ன சொல்லுவாங்க, 2 விமன் ரெப்ரசன்டேஷன் வந்துருச்சு அப்படின்றதுனால அந்த இதுவுமே நீதிமன்றத்துல வழக்காடிய பிறகுதான் அந்த 2 ரெப்ரசன்டேஷன் வராங்க.
இந்த நாடு முழுக்க எல்லா இடத்துலயுமே 2 ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படின்றதுல என்ன மாற்று கருத்து இருக்க முடியும்? இஸ்லாமிய பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஒரு கவர்னிங்ல, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவர்களுக்கும் வாய்ப்பு இருக்க வேண்டும் அப்படின்றது இன்னைக்கு சம பார்வை இருக்க வேண்டும். சமூக நீதி என்று பேசுபவர்கள் இன்னைக்கு வந்து சமூக நீதி வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு கிடையாது அப்படின்னு பேச முடியுமா? இது தவறான விஷயமா இருக்காதா? தமிழ்நாட்டுல மட்டும் நம்ம கொடுத்துட்டோம், இந்தியா முழுக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு தவறான விஷயமா இருக்கணும்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால பல வழக்குகள் இருக்கு. நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வெறும் சொத்து சார்ந்த விஷயங்களே இதுல வந்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட திருச்செந்துறைல வந்து என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு பிரச்சனை பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2003 கிராமம் முழுக்க வக்ஃபுக்காக எழுதிப்பட கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு 2022ல இதை வந்து ஒரு பிரச்சனையாகவே கொண்டு வந்திருந்தார்கள். அப்படின்னா அந்த 369 ஏக்கர் கொண்ட ஒரு கிராமம் மொத்தமாக வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா எப்படி ஆயிருக்கும்? அந்த கிராமத்துல இருக்க அனைத்து மக்களுமே அவரோட சொத்தை வந்து அந்த வக்ஃபுக்கு தானம் செய்திருக்கிறார்களா? சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில் அந்த இடத்துல இருக்கு. அந்த கோயில் வந்து அந்த கோயில் நிலத்தை தானம் செய்திருக்கிறா? அந்த கோயிலோட ட்ரஸ்டோ இல்ல அதை சார்ந்த ஹெச்ஆர்சி அமைப்போ எவ்வாறு வந்து தானம் செய்திருக்கிறார்கள்? அப்ப அதற்கான டாக்குமெண்டேஷன் வந்து எங்க தவறாக இருக்கிறது? ஏன்னா ஆயிரக்கணக்கான வருடம் சார்ந்த கோயில் அது. அங்க இருக்க தனிப்பட்ட மக்களோட டாக்குமெண்டாவது நம்ம சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்ப நம்ம வந்து நாடு முழுக்க இருக்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும்ன்ற தேவை இருக்கிறது. இது வந்து இப்போ ஒரு தனி ஒரு சாரி இப்ப சொல்லுங்க. திருச்செந்துறை உதாரணத்துக்கே வந்து தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்துடைய தலைவர் வந்து ஒரு நேர்காணல் குடுத்திருந்தாரு ஒரு செய்தி நிறுவனத்துக்கு, ஒரு ஆங்கில செய்தி நிறுவனத்துக்கு. அதுல குடுக்குறப்ப என்ன சொல்லியிருந்தாங்க அப்புட்ன்னா, அந்த ஒட்டுமொத்த கிராமத்தையுமே வந்து வக்ஃபு வாரியத்துடையது அப்படின்னு நாங்க சொல்லல. அது வந்து முதல் தகவல் வந்து தவறா பரப்பப்பட்டிருக்கு நாடாளுமன்றத்திலே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 2வது வந்து அங்க 900 ஏக்கர் கிட்ட நிலம் இருக்கிறது. அதுல ஒரு 400 ஏக்கர் கிட்ட மட்டும் தான் வக்ஃபு வாரியத்து கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. அதுக்கப்புறம் அந்த கோயில் தொடர்பா கேள்வி கேட்கிறப்போ, அந்த கோயில் வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த நிலத்துல தான் வந்தாலுமே கூட, அந்த டோனர்ஸ் வந்து அந்த கோயில எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி முன்னாடி குடுக்குறப்பவே பேசி வச்சதாகவும், அதனால அது எதுவுமே அதனால எந்த சிக்கல், பிரச்சனை எதுவுமே கிடையாது அப்படின்ற மாரியும் ஒரு விளக்கம் குடுத்திருக்காங்க. இல்ல விளக்கம் குடுக்கறது அப்படின்னு வேற. அப்போ அந்த மக்களுக்கு இருக்க பிரச்சனைய வந்து தீர்த்து வைக்கிறதுக்காக அரசு சார்ந்த அதிகாரிகளும், இந்த வக்ஃப் போர்ட் சேர்மனும் என்ன செய்தார்கள் அப்படின்னு. அவர்கள் தான் என்கம்பரன்ஸ் இருக்கு. அதனால இந்த ப்ராப்பர்ட்டிய ஏலியனேட் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அப்ப அந்த ஏலியனேட் பண்ண முடியாதுன்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறமா, அந்த மக்கள் வந்து என்ன பிரச்சனை வைப்பாங்க? ஒண்ணும் இல்ல. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அந்த ஊர்ல இருந்த ஒருத்தர் எப்படி அந்த பிரச்சனை வருகிறதுன்னா, அவங்க வீட்ல ஒரு மருத்துவ தேவைக்காக அந்த இடத்த விக்கணும் அப்படின்னு அவங்க போறாங்க. அப்ப அந்த இடத்த வந்து விக்கவே முடியாது அப்படின்னு அவங்க வந்து அங்க அந்த மருத்துவ தேவைக்காக இடத்த விக்க முடியாது. அவர்கள் குடும்பத்தில் இருக்க நபர்களுக்கு தேவையான மருத்துவ வசதியை கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது. அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த வக்ஃப் போர்ட் சேர்மன் அத உடனே இன்கம்பரன்ஸ் கிளியர் பண்ணுங்க அப்படின்றதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கணும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் உடனே கொடுத்திருக்கணும். அந்த இன்கம்பரன்ஸ் கிளியர் பண்ணிருக்கணும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மாற்றம் செய்திருக்க வேண்டும். ஆனா திமுக ஆட்சியில் அந்த மாதிரி எதுவுமே செய்யப்படவில்லை. வக்ஃப் போர்ட் சேர்மனும் எதுவும் செய்யல, திமுக அரசும் எதுவும் செய்யவில்லை, எக்ஸிகியூட்டிவும் எதுவும் செய்யல. அப்படின்ற போது மக்களுக்கான தீர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு காரணம் கிடையாது. இவர்கள் சொல்றது வெறும் அரசியல் சார்ந்த கட்டுக்கதை மட்டும்தான் அப்படின்றதுதான். என்னன்னா சிறுபான்மையினருக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு பலர் வந்து திமுகவை சார்ந்தவர்கள், காங்கிரஸை சார்ந்தவர்கள் சொல்றாங்க. அப்ப சிறுபான்மையினர்கள் அப்படின்னு அவங்க பேசும்போது வெறும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்கள் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு படுறாங்க. அப்ப புத்தர்கள் என்ன ஆனாங்க, ஜெயினர்கள் என்ன ஆனாங்க, சீக்கியர்கள் என்ன ஆனாங்க, பார்சிகள் என்ன ஆனாங்க, இவர்கள் எல்லாம் யாரும் கண்டுகொள்றதே கிடையாது. ஏன்னா அவங்க பெரிய ஓட் பேங்க் கிடையாது இவங்களுக்குலாம். அதனால அவங்கள பத்தி பேசுறது கிடையாது. ஏன்னா இவங்கள கன்சாலிடேட் பண்ணா இவங்க ஒரு ஓட் பேங்கா இருப்பாங்கன்றதுக்காக இவங்கள பத்தி பேசுறாங்க. சரி, நம்ம அதை விட்டுருவோம். இன்னைக்கு வந்து சிறுபான்மையினரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த அரசியல் கட்சிகள் இல்ல இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னு எடுத்துப்போம். அப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இவர்களுக்காக 77 ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவில் ஒவ்வொரு மாநில அரசும், மாவட்ட அரசும், மத்திய அரசும் என்ன செய்திருக்க வேண்டும்? அறுதி பெரும்பான்மையா கிட்டத்தட்ட 65 வருடம் காங்கிரஸ் சார்ந்த அரசுகள் மத்தியில் இருந்திருக்கு. அதிகபட்சமா கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல அனைத்து மாநிலங்களிலுமே காங்கிரஸ் சார்ந்த கட்சிகள் இல்லாட்டி இன்னைக்கு எதிர்க்கட்சிகளாக இருக்க கட்சிகள் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை மட்டும் ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜக இல்லாத அரசு தான் 1947ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்கு. இவர்கள்லாம் என்ன செய்திருக்கிறார்கள் முன்னேற்றத்திற்கு அப்படின்னு நம்ம ஸ்பெசிபிக்கா சொன்னோம்னா இவர்கள் வாழ்வாதாரம் முன்னேறி விட்டது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இது இல்லாம 2வது இவங்க இன்னொரு கன்ஃபியூஷன் எங்க கொண்டு வந்துருவாங்க அப்படின்னா ரிசர்வேஷன் கொண்டு வரணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. ஏன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க. இவர்கள் எல்லாருக்குமே வாய்ப்புகள் பல 100 ஆண்டுகளாக கொடுக்கப்படாமல் இருந்தது. அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டால் தான் இவர்கள் வாழ்வாதாரம் முன்னேறும், இவர்கள் வாழ்க்கை தரம் முன்னேறும், இவர்கள் முன்னிலை வைப்பார்கள், இவர்கள் வந்து சமதளத்திற்கு வருவார்கள் அப்படின்றதுதான் சமூக நீதி. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர்,
பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக கொடுக்கப்பட வேண்டிய ஒரு ரிசர்வேஷனை இன்னைக்கு எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இல்ல, இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை ஆள்பவர்க்காக வந்தவங்க, இந்த நாட்டுக்கு போர் வீரர்களா வந்தவர்கள். அப்ப அவர்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்களா, அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்டவர்களா, அவர்கள் வந்து பழங்குடியினரா, அவர்களுக்கு எதற்காக அந்த ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டும் அப்படின்ற அந்த கேள்வி வருது. அப்போ அந்த ரிசர்வேஷன் எங்க இருந்து எடுத்துட்டு போறாங்க? தாழ்த்தப்பட்டவருக்கும் பழங்குடியினருக்கும் அந்த ஒரு பெனிஃபிட் கிடைக்காம நம்ம வேற யாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை. மதம் சார்ந்த ஒரு ரிசர்வேஷன் இருக்கணும் அப்படின்றது கான்ஸ்டிடியூஷனல் பார்வை கிடையாது. மதத்தை ப்ராபகேட் பண்றதுக்கான பர்மிஷன் இருக்கணும். மதத்தின் சார்பாக யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் கான்ஸ்டிடியூஷனல் ரிக்வயர்மெண்ட். மதத்தினால் இவர்கள்லாம் ஒதுக்கப்பட்டார்கள் அப்படின்றதுக்கான ரெக்கார்டு ஆந்த்ரோபாலஜிக்கலா, ஹிஸ்டாரிக்கலா எங்கேயுமே கிடையாது. சோ அப்படின்ற போது இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் அரசியல் சார்ந்து வாக்கு வங்கி சார்ந்து மட்டும்தான் பேசுகிறார்கள். இன்னைக்கு உண்மையான நிலைமை என்ன அப்படின்னு பேசுறதே கிடையாது. இந்த சட்ட திருத்தம்லயே வந்து 2 விஷயங்கள் பேசப்படுது. ஒண்ணு வந்து நான் முஸ்லிம் வந்து ஒரு மெம்பரா இருக்கிறது அப்படின்றது ஒரு ஒரு விமர்சனமா இருக்கு. அது வந்து சர்ச்சைக்குரியது அப்படின்னு பேசப்படுறாங்க. இன்னொன்னு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர் அவர் வந்து அவர்கிட்ட போய் நிக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு மாவட்ட ஆட்சியர் கைக்கு அதிகாரம் போம்போது வந்து அது சரியானதா இருக்குமா அப்படின்றது தெரியல அப்படின்றாங்க. ஸோ 2 விஷயங்கள் எடுத்துக்கலாம். 2019 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காங்கிரஸ் கட்சியின் பிரதிநிதித்துவத்தில் இருந்த யுபிஏ அரசு தான், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தான் வந்து ஆட்சி அமைத்திருந்தார்கள். 2013 வந்த அமெண்ட்மெண்ட்லயே செக்ஷன் 9(2)A அப்படின்னு நம்ம படிக்கும்போது அந்த கவுன்சில்ல யார் இருக்க முடியும்னா, கவுன்சிலோட சேர்மன் வந்து வக்ஃபுக்கு சார்ந்து யாரு வந்து பாராளுமன்றத்தில் மந்திரியாக இருக்கிறாரோ அவர் தான் அங்க வக்ஃப் சேர்மனா இருக்க முடியும். அவர் இஸ்லாமியரா இருக்க வேண்டும் அவசியம் கிடையாது. அந்த டிஸ்டிங்ஷன் காமிச்சு 9(2)B அதற்கு கீழே வருபவர்கள் எல்லாருமே இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும். இஸ்லாமியர்கள்னு பேருக்காக மட்டும் இல்ல, இஸ்லாம்ல நம்பிக்கை இருப்பவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கிறது. அப்படின்ற போது 2013 இதற்கான வித்தை அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி செய்துவிட்டது. சோ அதை வந்து இன்னைக்கு வந்து மாற்றி அமைத்தார்கள் அப்படின்னு சொன்னா அது தவறான விஷயம். இன்னைக்கு வந்து அமெண்ட்மெண்ட்லயும் அதே மாதிரி ஒரு இன்க்ளூசிவ் பாசிபிலிட்டி கொடுத்திருக்காங்க. இதுல ஏன் அந்த இன்க்ளூசிவ் பாசிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, 2013 ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா 1923 இருந்த சட்டத்திலயோ 54 இருந்த சட்டத்திலயோ 54 இருந்து 2013 வரைக்கும் மாற்றப்பட்ட அமெண்ட் பண்ணப்பட்ட சட்டத்திலயோ இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் வக்ஃபுக்கு தானம் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சட்டப்பிரிவு கிடையாது. 2013 முதல் முறையாக இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் வந்து அவர்களோட சொத்தை வந்து வக்ஃப் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. அப்போ எல்லா இடத்துலயும் சட்டத்தின்படி, கான்ஸ்டிடியூஷன் படியோ இல்ல சட்டம் டிரான்ஸ்பர், அதாவது சொத்து டிரான்ஸ்பர் படியோ இல்ல ஒரு ட்ரஸ்ட் ஆக்ட் படியோ சொசைட்டி ஆக்ட் படியோ இல்ல மத்த மதம் சார்ந்த சட்டங்கள் படியோ ஒரு டொனேஷனை ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னா அந்த டொனேஷனை கொடுத்ததற்காக தான் பயன்படுத்துகிறார்களா அப்படின்ற கேள்வி கேட்க முடியும். ஒன்று, அந்த டொனேஷன் சரியாக தான் பயன்படுத்தப்படுகிறதா இல்லையா அப்படின்னு ஆடிட் பண்ண முடியும். அப்ப அந்த கேள்வி கேட்க முடியும். அதற்கான நிலைமையில் அவர்கள் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தேவை சட்டம் சார்ந்து இருக்கிறது. அப்படின்ற போது அந்த தேவை இன்னைக்கு அந்த மத சாராதவர் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா அவர்கள் வந்து அந்த கேள்வி கேட்க முடியுமா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு பிரிவை ஏற்கனவே 2013 உருவாக்கியாச்சு. இப்ப அதற்கான ஸ்பேஸ் தான் இங்க கொடுக்குறாங்க. இன்னொன்னு, அந்த இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் யாரு எக்ஸ் அபிஷியோ பொசிஷன், ரேண்டமா 2 சொசைட்டில இருந்து ஒருத்தர் அப்படின்றது கிடையாது. எக்ஸ் அபிஷியோ பொசிஷன்ல 2 பேர் இருக்கிறாங்க. அப்படின்ற போது அந்த கேள்விகள் வந்து தவறானது, அரசியல் சார்ந்தது மட்டும்தான், மக்களை திசை திருப்பதற்காக பார்க்க வேண்டியது. இப்ப 2வது பார்ட்டுக்கு கலெக்டரை அணுகணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இந்தியா முழுக்க இன்னைக்கு இருக்க சட்டம் படி, அது இந்து அறநிலையத்துறையாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ரீஜனாக இருந்தாலும் சரி, அது மலைவாழ் பிரதேசமாக இருக்கலாம், எந்த மாநிலம் மாவட்டமாக இருந்தாலும் சரி, சொத்து சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா அதற்கான லேண்ட் ரெவென்யூ, லேண்ட் ரெக்கார்ட்ஸ், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கு. அவங்க கிட்ட மட்டும்தான் அந்த போய் ரெக்கார்ட்ஸை செக் பண்ண முடியும். அங்க சூப்பர்வைசரி அப்படின்னு வரும்போது ஆல்மோஸ்ட் ஐஜி அப்படின்னு ஒண்ணு வருவாங்க, இல்ல அந்த பர்டிகுலர் ரீஜனுக்கு டிஆர்ஓ, சப் கலெக்டர், கலெக்டர் அப்படின்னு வருவாங்க. அப்ப கலெக்டருக்கு ஏற்கனவே அதற்கான அதிகாரம் இருக்குது. வக்ஃப் மட்டும்தான் ஒரு எக்ஸம்ஷனா அவர்களுக்கான அதிகாரமே கொடுக்காம இருந்தாங்க. அது ஒன்று. 2வது விஷயம், இந்த ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்றது யாரு? யூனிஃபைடா எல்லா ரெக்கார்ட்ஸையும் மெயின்டைன் பண்றது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். அதை கரெக்டா சூப்பர்வைஸ் பண்றது யாரு? கலெக்டர். அப்போ அந்த ரெக்கார்ட்ஸை யாரு சரி பார்க்க முடியும்? கலெக்டர் அப்படின்றது தான். இல்ல கலெக்டர் நியமித்த ஒரு சப் கலெக்டரோ அந்த கேட்ட ஒரு அதிகாரியோ தான் பார்க்க முடியும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. சட்டத்தின்படி யாருக்கான அதிகாரம் இருக்கின்றது மட்டும் இல்ல, யாருக்கான எபிலிட்டி இருக்கு அப்படின்றது மட்டும்தான். இன்னைக்கு வக்ஃபுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு தனி அமைப்பாக அந்த வக்ஃப் வந்து ஒருத்தர் நிராகரிச்சுட்டு போயிட்டா அதற்கப்புறம் அதற்கான ஒரு ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டி கிடையாது, அதற்கப்புறம் ஒரு அப்பீல்ஸ் கவுன்சில் கிடையாது, இல்ல அதற்கப்புறம் நீதிமன்றத்துக்கு நம்ம வந்து நாட முடியாது. இப்போ கலெக்டர் கிட்ட வருது அப்படின்னா மக்கள் முறை கேட்க முடியும்.
அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நம்பி நம்பிக்கை இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, சட்டம் அவர்கள் கடமையை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்ப கலெக்டருக்கு அதற்கான ரெகுலேஷன்ஸ் இருக்கு, ஜிஓ வரும், அவர்கள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா வக்ஃப் போர்டு கீழ இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, யுனானிமஸா இவங்க மட்டும் டிசைட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மக்கள் வந்து அதை கேள்வி கேட்கறதுக்கான உரிமை எங்க போயிடுச்சு? சட்டத்தின்படி டிக்னிட்டி, அதுக்கப்புறம் ஆர்டிகல் 21ல அவங்க ரைட் டு லைஃப் கொஸ்டின் பண்றதுக்கும் அந்த டிக்னிட்டி கொஸ்டின் பண்றதுக்கும் ஆர்டிகல் 14 படி எல்லாரும் சமமா ட்ரீட் பண்ணப்பட வேண்டிய அப்படின்றதுக்கும் ஒரு வித்து இருக்கு. அப்ப அப்படின்ற போது அதற்கான தேவையை இந்த சட்டம் அமைக்க வேண்டும் அப்படின்றதுதான். இந்த சட்டம் அமைத்து கொடுத்திருக்கிறது அந்த சேஞ்ச வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதை தவறாக தான் இன்னைக்கு கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாதுகாப்புத்துறை, அதுக்கப்புறம் ரயில்வேக்கு அடுத்து அதிக நிலம் இருப்பது வந்து வக்ஃபு வாரியங்களிடம் அப்படின்னு தரவுகள் முன்வைக்கிறாங்க. அதுதான் குறிவைக்கப்படுது. இதனுடைய பின்னணி வந்து அதுவா தான் இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரனால என்ன ஆகும் அப்படின்னா, வக்ஃபு வாரியங்களுடைய பல்வேறு நிலங்கள் வந்து என்டோர்ஸ்மென்ட் கட்டுப்பாட்டுல இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இவங்க கையில இருந்து முழுவதுமாக அவங்க கைக்கு பெறும். ஸோ வக்ஃபு வாரியங்களுடைய சொத்து அளவினுடைய எண்ணிக்கை வந்து குறையும் அப்படின்னு ஒரு பார்வை வைக்கப்படுது. இல்ல இதுல என்ன பிரச்சனைனா, சட்டத்திற்கு முரண்பாக இந்த மாதிரி எந்த செயலையும் செய்ய முடியாது. சட்டத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு உரிமையாக இருக்க வேண்டும். சட்டத்துல அதற்கான வழி இருக்கணும். அப்பதான் வக்ஃப் கிட்ட இருக்கிற சொத்தை அவர்கள் சொத்து இல்லை அப்படின்னு நிரூபித்த பிறகுதான் அந்த சொத்தை அவர்களிடமிருந்து எடுத்து வேற எதுக்கும் பயன்படுத்த முடியும், செலவு செய்ய முடியும், இல்ல கொடுக்க முடியும். ஆனா இவர்கள் என்ன சொல்றாங்க, வக்ஃப் கிட்ட இருந்து சொத்தை மட்டும் எடுத்துருவாங்க. எப்படி சொத்தை எடுக்க முடியும்? வக்ஃபுக்கு ப்ராப்பரா டொனேட் பண்ணிருக்காங்க, அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அது ப்ராப்பரா என்ட்ரி ஆயிருக்கு, சரியாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்க அந்த வக்ஃபுக்கு ப்ராப்பரா டொனேஷன் நடக்கல, ப்ராப்பரா அப்ராப்ரியேஷன் நடக்கல, ப்ராப்பரா இன்னைக்கு மெயின்டெனன்ஸ் இல்ல, சரியாக பயன்படுத்தவில்லை அப்படின்னா மட்டும்தான் பிரச்சனை. சோ பிரச்சனை இருக்கிற இடத்துல கேள்வி கேட்கறதுக்கான உரிமை மக்களுக்கு இருக்க வேண்டும், சட்டத்திற்கு இருக்க வேண்டும், எக்ஸிக்யூட்டிவ் இருக்க வேண்டும், அரசுக்கு இருக்க வேண்டும். அததான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு சிம்பிளிஸ்டிக்கா நம்ம பார்த்தோம்னா ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், வக்ஃப் வாரியம் அதிக சொத்து வச்சிருக்கிறது அப்படின்றது பெருமையான விஷயம். வக்ஃப் போர்டுக்காக பலர் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு அதற்கான மனப்பான்மை இருக்கிறது அப்படின்றது பெருமையான விஷயம். ஆனா அந்த வக்ஃப் அதை எவ்வாறு பயன்படுத்துகிறது, அது சரியா திறன்பட செயல்படுத்தி வருகிறார்களா இல்லையா அப்படின்ற கேள்வி கேட்பதற்கான உரிமை அந்த டொனேட் பண்ணவங்களுக்கு இருக்கணும்ல. இப்ப நான் வந்து ஏதோ ஒரு காஸ்ட்காக டொனேட் பண்றேன், ஒரு 5 ரூபாய் தான் டொனேட் பண்றேன், என்னோட அஃபோர்டபிலிட்டி அவ்வளவுதான். ஆனா அந்த 5 ரூபாய் சரியா பயன்படுத்தப்படுது அப்படின்னு எண்ணம் எனக்கு இருக்கணும்ல. ஆனா அந்த எண்ணம் இல்லாம நான் கொடுத்த காசை அது எதற்காக வேணா பயன்படுத்தலாம், இந்த அமைப்பு இதுக்குதான் நான் நினைச்சேன், ஆனா அது தவறாக பயன்படுத்துறாங்க அப்படின்னா நான் அதை கேள்வி கேட்கறதுக்கான உரிமை இல்லை அப்படின்னா அது சட்டத்திற்கு முரண்பானதாக தெரியவில்லையா? ஒரு காமன் சென்ஸ் லே பர்சன் அண்டர்ஸ்டாண்டிங்கா நம்ம வச்சிருப்போம். நான் வந்து ஒரு 5 ரூபாய்க்கே இந்த கேள்வி கேட்கிறேன், அப்போ சிலர் வந்து பல கோடிகள்ல கொடுக்குறாங்க. அப்ப கொடுக்கும்போது அது வந்து சரியாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கணும்ல. அவர்களுக்கு அந்த சாட்டிஸ்பாக்சன் இருக்குல்ல, ஒரு டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்ற போது அந்த ஒரு பேசிக் சாட்டிஸ்பாக்சன் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சா அது தவறான விஷயம் கிடையாதா? இது ஒன்று. இரண்டாவது, சட்டத்தை படியே நம்ம எடுத்துப்போம். நீங்க கேட்டீங்க, அப்போ அந்த சொத்தை எடுத்துருவாங்களா இல்லையா அப்படின்னு. சொத்தை எடுத்துக்கணும்னா எப்படி எடுக்க முடியும்? இப்போ அரசு ப்ராப்பரா நோட்டீஸ் கொடுக்கணும், வக்ஃப் போர்டு அதற்கு பதில் சொல்லுவாங்க, அதற்கப்புறம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணுவாங்க, அதற்கப்புறம் கலெக்டர் அதற்கான முடிவு எடுப்பாரு, அதற்கப்புறம் இதுக்கு ஒரு அப்பலேட் ஃபோரம் இருக்கு, அதற்கப்புறம் நீதிமன்றத்தை நாட முடியும். இந்த மாதிரி ஒரு சட்டத்தின் வழியாக மட்டும்தான் இந்த செயலை செய்ய முடியும். சும்மா நாளைக்கு அரசு நினைச்சாங்க, இல்ல ஒரு அரசியல் கட்சி நினைச்சது, இல்ல ஒரு தனிநபர் நினைச்சாரு அப்படின்னா அந்த சொத்தை வந்து அபகரிச்சுக்க முடியாது. சோ அது வந்து ஒரு தவறான கருத்து. அரசியல் சார்ந்து சொல்ற கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி தான் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. நடைமுறையில வந்து இங்க வந்து அனைத்துமே வந்து சட்டத்தின் பால் தான் நடக்குது, சட்டத்தை மீறி எதுவுமே நடக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா? என்ன ரீசனுக்காக இப்ப நான் இது முன் வச்சேன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ பல்வேறு கருத்துக்கள் என்னவா வருது அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவே வந்து இங்க இஸ்லாமிய வெறுப்பு உணர்வு இருக்கு, கடந்த 10 வருடங்களா நம்ம பார்த்திருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது அவங்க கைக்கு அதிகாரம் போகும்போது எந்த அளவுக்கு இது நியாயமானதா இருக்கும் அப்படின்றது தான் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அச்சமா வந்து ரொம்ப வெளிப்படையா பேசிட்டு இருக்காங்க. இல்ல, இல்ல. இஸ்லாமியர்கள் அனைவருமே நம்ம சகோதர, சகோதரிகள். அவர்கள் இந்த நாட்டுக்காக நினைக்கிறாங்கன்னா, அவர்கள் எல்லாரோடையுமே வந்து நம்மளோட எமோஷன்ஸும் இருக்கு, நம்ம சப்போர்ட்டும் இருக்கு. நான் மோரலா மட்டும் சொல்லல, நான் லீகலாவும் சொல்றேன், ஃபைனான்சியலாவும் சொல்றேன். இது ஒன்று. நான் வந்து இஸ்லாமியர்களோட நம்ம எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது, அவர்களோட தொழில் செய்யக்கூடாது அப்படின்ற பார்வை இல்லை. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, அரசியல் சார்ந்து எதுவுமே செய்யவில்லை இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2 விஷயங்கள் நம்ம எடுத்துப்போம். 10 ஆண்டுகளுக்கு மேலாக பாஜக சார்ந்த அரசு வந்து இந்தியால இருக்கு. 2014ல இருந்து இன்னைக்கு வரைக்கும். 2014ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியா வாழ் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை பாஜக இயற்றவில்லை. இவர்கள் வந்து சிஏஏ மட்டும் சொல்லுவாங்க. அதுவும் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது கிடையாது. அது வந்து இந்தியாவுக்கு வெளியில இருக்க மைனாரிட்டிஸ்க்கு ரெஃப்யூஜிக்கான ரைட், அதற்கப்புறம் சிட்டிசன்ஷிப்பை ஃபாஸ்ட் ட்ராக் பண்றதுக்கான ரைட். அங்க இஸ்லாமியர்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணப்படவில்லை. ஒன்று. இரண்டாவது விஷயம்,
நம்ம வந்து எவ்வளவு ஃபண்டிங் கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் மட்டும் எடுப்போம். 2014ல கொடுக்கப்பட்ட இன்டரிம் பட்ஜெட்ல இருந்து இப்ப 2024ல கொடுக்கப்பட்ட இன்டரிம் பட்ஜெட் வரைக்கும் 10 ஃபுல் பட்ஜெட், 2 இன்டரிம் பட்ஜெட், 3 இன்டரிம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த எல்லா பட்ஜெட்லயும் நம்ம பார்த்தோம்னா கான்ட்ரிபியூஷன் இயர் ஆன் இயர் 2013 வரைக்கும் செய்யப்பட்ட இன்டரிம் பட்ஜெட், 2014 பிப்ரவரி வரைக்கும் செய்யப்பட்ட இன்டரிம் பட்ஜெட்டோட இயர் ஆன் இயர் வந்து அதிகமா தான் இருந்திருக்கு. யாராவது ஒருத்தர் தரவுகளை எடுத்து எல்லா வருடமும் குறைஞ்சுக்கிட்டே வந்திருக்கு அப்படின்னு காமிக்க முடியுமா? அது ஸ்காலர்ஷிப் ஃபண்டிங்கா இருக்கலாம், இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டிங்கா இருக்கலாம், இல்ல கிராண்ட்ஸா இருக்கலாம், இல்ல அவர்களோட ஹஜ் கமிட்டி இல்ல ஹஜ் டிராவலுக்காக இருக்கலாம். எல்லாத்தையுமே வந்து ஃபண்டிங் வந்து இயர் ஆன் இயர் அதிகமாயிட்டே வந்திருக்கு எண்ணிக்கையில. இதை தாண்டி எல்லாருமே ஸ்காலர்ஷிப்ஸ் பலதை எடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ரீகான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. முன்னாடி ஜெனரலைஸ் ஸ்காலர்ஷிப்பா இருந்தது. எந்த ஸ்காலர்ஷிப் யார் பெற்றார்களோ அவர்களே மறுபடியும் அந்த ஸ்காலர்ஷிப்பை பெற முடியும். வருமானத்தில் மேல்தர இஸ்லாமியர்கள் இல்ல ஆல்ரெடி அர்பன் ஏரியாஸ்ல டெவலப்டா ப்ராக்ரஸிவா இருக்க இஸ்லாமியர்கள் மட்டுமே பெற முடியும் அப்படின்ற இந்த ஸ்காலர்ஷிப் ஃபண்டிங்க இன்னைக்கு மாற்றி அமைத்திருக்கிறார்கள். பாஜக வந்து இந்த பஷ்வந்தா முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இஸ்லாமியர்களே தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்காங்க. அப்ப அந்த தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், அதிக வாய்ப்பு கொடுக்கப்படாத இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் யாரு வந்து வாய்ப்பு கொடுப்பா? ஒண்ணும் இல்லை. இப்ப இந்த வக்ஃப் கவுன்சில் எடுத்துப்போம். பல வழக்குகள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாடு முழுக்க இந்த வக்ஃப் கவுன்சில்ல இந்த அகா கான் அமைப்பை சார்ந்தவர்கள், போரா இஸ்லாமியர்கள், இல்ல இந்த பஷ்மந்தா முஸ்லிம்கள், மிக குறைவாக விளிம்பு நிலையில் இருக்கும் இஸ்லாமியர்கள் யாருமே வக்ஃப் போர்டுக்கோ வக்ஃப் கவுன்சிலுக்கோ அப்பாயிண்ட் பண்ணப்படுறது கிடையாது. அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில இஸ்லாமியர்கள் வளர்ந்திருக்காங்க, இஸ்லாமியர்களுக்காக மற்ற ஆட்சிகள் செய்திருக்காங்கன்றது எவ்வளவு தவறான விஷயம். இப்போ இன்னைக்கு வந்திருக்க இந்த அமெண்ட்மெண்ட் பில், ப்ரப்போஸ் பண்ணப்பட்டிருக்க அமெண்ட்மெண்ட்ல இந்த மாதிரி பஷ்மந்தா முஸ்லிம்ஸ், இந்த பின்தங்கிய இஸ்லாமியர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அப்ப அது ப்ராக்ரஸிவா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்குல்ல. இத்தனை ஆண்டு காலமாக 77 ஆண்டுகளாக எதுவுமே பண்ணாம இன்னைக்கு அவர்களுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுக்கான அவசியம் இருக்குல்ல. வக்ஃப்ல ஜெனரலைஸ்டா என்ன பண்ணிடும், அகா கான் அமைப்பை சார்ந்த, அதாவது நம்பிக்கை சார்ந்தவர்கள், போரா முஸ்லிம்கள், இந்த பஷ்மந்தா முஸ்லிம்களும் வக்ஃப்ல டொனேட் பண்ணாங்கன்னா ஜெனரலைஸ்டா அந்த வக்ஃபுக்கு வந்து என்ன ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் வந்து அதுக்காக பயன்படுத்திக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த அகா கான் அமைப்புக்காக தனியா, போரா இஸ்லாமியர்களுக்காக தனியா அப்படின்னு நம்ம வரும்போது அவர்கள் தேவைக்கு ப்ராக்ரசிவா இருக்கிறதுக்கும் ப்ராபகேட் பண்றதுக்கும் அவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டுமோ அந்த கான்ஸ்டிடியூஷன் மூலமாக பண்ண முடியும். இந்த ப்ராபகேட் பண்றதுதான் அவர்கள் இத்தனை நாள் கேள்வி கேட்டிருக்காங்க. இவங்க இஸ்லாமியர்கள் யாரு எலக்ட்ரலா ப்ராக்ரசிவா இருக்காங்களோ, எலக்ட்ரலா பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படின்றது எவ்வளவு தவறான விஷயம். யாருக்கு அந்த வாய்ப்பு இல்லையோ, யாரு அதிலேயே சிறுபான்மை அமைப்புகளாக இருக்காங்களோ அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும்ன்ற தேவை. அதுதான் இன்னைக்கு சட்டத்தின் மூலமாக இந்த அதாவது அமெண்ட்மெண்ட் பில் மூலமாக இன்னைக்கு அரசு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனா இதுலயும் பல கேள்வி இருக்கலாம். அதனாலதான் திரும்பி ரெக்கமெண்டேஷன் வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு போகுது. அதுல 21 பேர் இருக்காங்க. எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் இருக்காங்க. அசதுதீன் ஓவைசி அவர்கள், ராசா அவர்கள் போன்றவர்கள்லாம் இருக்காங்க. எல்லாருமே அவர்களோட ஒப்பீனியன், அவர்களோட ரெப்ரசன்டேஷன், அவர்களோட வியூஸ், இருக்கிற சட்டம் மட்டும் இல்லாம புதிதாக வேற ஏதாவது அதுல கொண்டு வர வேண்டுமா இல்லையா அப்படின்றத கூட கொண்டு போய் கொடுக்க முடியும். அவர்கள் அதற்கப்புறம் ஒரு ப்ரப்போசல் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அமெண்ட்மெண்ட் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால முன்கூட்டியே இது வந்து தவறாவே இருக்கிறது அப்படின்னு நம்ம உடனே ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப இது பின்தங்கிய ஒரு தாட் ப்ராசஸா இருக்க வேண்டியது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு எதிர்கட்சிகள் கொஞ்சம் பலமா இருக்காங்க முன்னாடியோட. அவர்கள் வந்து எல்லாரும் மக்கள் சார்ந்த கேள்விகளை வைக்க வேண்டும். ஆனா அந்த கேள்விகள் சரியாக இருக்க வேண்டும். மக்களை நம்பி மக்களை நோக்கி இருக்க வேண்டும். இந்த எதிர்கட்சியின் கேள்விகள் வெறும் எதிர்கட்சியாக நான் ஒரு கேள்வியை வைப்பேன் அப்படின்றது மட்டும்தான். இந்த தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதிகளை பாருங்களேன். தமிழ்நாட்டில் வந்து 2 உமனுக்கு நாங்க கொடுத்துட்டோம், ஆனா நாடு முழுக்க 2 விமனுக்கு வந்து நாங்க அப்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இங்க வந்து பின்தங்கிய இஸ்லாமியர்களே அவ்வளவு கிடையாது, நாங்க வந்து எல்லாரையுமே முன்னோக்கி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு. அப்ப நாடு முழுக்க அதே பண்ண வேண்டும்ன்ற அவசியம் இருக்குல்ல. அப்ப அதை எதற்காக எதிர்க்கிறார்கள்? சோ சட்டத்தில் ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் இருக்கலாம். இவங்க மொத்த அமெண்ட்மெண்ட்லயே அப்ஜெக்ட் பண்றாங்க. அப்ப ஏதோ 1-2 இது அவர்களுக்கு ஏற்புடையது கிடையாது அப்படின்னா எதிர்க்கிறது சரியான விஷயம். மொத்த சட்ட திருத்தத்தையே வந்து ஏற்புடையது கிடையாதுன்னு சொன்னா இது வெறும் அரசியல் சார்ந்த விஷயம் தான் பார்க்கணும். பாஜக வந்து 3வது முறையா இப்போ ஆட்சியில இருக்காங்க. கடந்த 10 வருடங்கள்ல பார்த்துட்டோம் அப்படின்னா, பெரும்பான்மையா என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு சட்டம் வந்து மக்களவையில தாக்கல் செய்யப்பட்டு பெரிய விவாதத்துக்கு உட்படுத்தாம அன்றைய தினமே வந்து நிறைவேற்றப்படும் ரிப்பீட்டட் ஈவென்ட்ஸ நம்ம பார்த்திருக்கோம். எண்ணிக்கை அளவுல இதுதான் ஜாஸ்தியா இருந்திருக்கு. சோ இப்ப 3வது ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா முதல் முறையா இப்போ கூட்டத்தொடர் கூடி இத தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஆனா இது வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு கொண்டு போயிருக்காங்க. கடந்த 10 வருடங்கள் ஒப்பிடுறப்போ இப்ப முதல் முறையா போயிருக்காங்க. ஜேபிசி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா, பரிந்துரை செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அதனுடைய பின்னணி என்னவா பார்க்குறீங்க? 2 விஷயங்கள். ஒன்று ஃபர்ஸ்ட் தரவுகள் தவறாக இருக்கின்றன.
ஏன்னா ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி இல்லாட்டி ஸ்பெஷல் கமிட்டிக்கு ஏற்கனவே பல சட்டங்கள் ரெஃபர் பண்ணப்பட்டிருக்கு. ஃபைனான்ஸ் பில் எப்பவுமே ஸ்பெஷல் கமிட்டி ஆன் ஃபைனான்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபைனான்ஸ் பில்ல சில அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஜிஎஸ்டி ஆக்ட் கொண்டு வந்ததே அந்த மாதிரி தான். ஒன்று. இரண்டாவது விஷயம் 3 திருத்த சட்டம், 3 புது சட்டங்கள் வந்திருக்கு. எவிடன்ஸ் ஆக்ட், பிஎன்எஸ்எஸ், பாரதிய நாகரிக் சன்னிதா, சுரக்ஷா சன்னிதா, இது 3 சட்டங்கள் வந்திருக்கு. அந்த 3 சட்டங்களுமே ஜேபிசி, நம்மளோட முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தலைமையில இருந்த ஒரு ஜேபிசி வந்து அதை கன்சிடர் பண்ணி ஸ்பெஷல் கமிட்டி ஒன்று கன்சிடர் பண்ணி அதற்கப்புறம் தான் வந்திருக்கு. இந்த லேபர் அமெண்ட்மெண்ட்ஸ் கோடு வந்து அதோட சஜஷன்ஸே வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் லேபர் கமிட்டி மூலமாக, பார்லிமெண்டரி லேபர் கமிட்டி மூலமாக தான் அதற்கான ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேஷனே வருது. அதற்கப்புறம் தான் அதற்கான பில் வந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால இது புதிதாக செய்திருக்கிறார்கள் அப்படின்றது கிடையாது. பல தரப்பில் செய்திருக்கிறார்கள். அது பலதாக அட்வர்டைஸ் பண்ணப்படவில்லை. இப்போ அட்வர்டைஸ் பண்றாங்க. ஏன்னா அவர்களுக்கும் அரசியல் சார்ந்த ஒரு தேவை இருக்கிறது. பாஜக வந்து நாங்க எதையும் தனியா பண்ணல, நாங்க எல்லாரோட ஒப்பீனியனையும் கேட்கிறோம். ஒப்பீனியனை கேட்கறதுக்கு யாரெல்லாம் கமிட்டியில போட்டிருக்கோம்னு பாருங்க. எதிர்கட்சியை சார்ந்த ஸ்ட்ராங் வாய்ஸ் ஒப்பீனியனேட்டர்ஸ், ராசா பயங்கர வாய்ஸ் இருக்கிறவங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, பாராளுமன்றத்திலும் சரி. அசதுதீன் ஓவைசி, அவர் இஸ்லாமியர்கள் சார்ந்து எவ்வளவு வாய்ஸ் ரைஸ் பண்றாரு. தருண் கோகோய், காங்கிரஸ்ல ஒரு முக்கியமான தலைவர், ராகுல் காந்தி அவர்களுக்கு மிக நெருங்கியவர் அப்படின்னு தெரியும். காங்கிரஸ்ல முக்கிய பொறுப்புகள் இருப்பவர்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவருமே முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் அந்த அமைப்புல இருக்காங்க. அந்த 21 மெம்பர் பார்லிமெண்டரி கமிட்டியில இருக்காங்க அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ் பண்ண வேண்டிய தேவையாக இருக்கிறது. ஏன்னா எனக்கு அந்த பப்ளிக் ரிலேஷன்ஸ், ஒரு பர்செப்ஷன் பில்டிங் அப்படின்றது அரசியல் தேவையாக இருக்கின்ற பாஜக அந்த மாதிரி ஒரு கமிட்டி போயிருக்கு அப்படின்றத இன்னைக்கு பிரபலப்படுத்துறாங்களே தவிர இதற்கு முன்னாடியும் நடந்திருக்கிறது. அது இதுதான் முதல் முறை அப்படின்றது கிடையாது. ஒன்று. இரண்டாவது விஷயம், டெஃபினட்டா இதை பிரபலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா ஒரு கன்சென்சஸ் அப்படின்னு வரணும். ஏன்னா நான் வந்து ரிசர்வேஷன் இருக்கணுமா கூடாதா அப்படின்றதுல மாறுபட்டு இருந்தாலும் சிறுபான்மை சமூகம் தான். அந்த சமூகம் வந்து நாங்கள் ஒதுக்கப்படுகிறோம்ன்ற எண்ணம் இல்லாம இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. அப்ப அவர்களுக்கு அந்த அவசியம் இருக்கு அப்படின்ற போது நம்ம என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா, அவர்களுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மை, அதாவது டிரான்ஸ்பரன்சி இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கணும். போர்ட்லயே வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னும் போது அந்த மாற்று சட்டம் கொண்டு வரும்போது அதற்கான டிரான்ஸ்பரன்சியை நம்ம காமிச்சுதானே ஆகணும். அவங்க கிட்ட ஒப்பீனியன் எடுத்துதானே ஆகணும். அதற்கான தேவை இருக்கிறது. அதை டெஃபினட்டா பாஜக சரியாக தான் செய்திருக்கிறார்கள். ஓகே, பார்ப்போம். இப்போ ஜேபிசி என்ன சொல்றாங்க அப்படின்றது நெக்ஸ்ட் செஷன்ல தெரியும். ஸோ அடுத்த டெவலப்மெண்ட்ஸ் வரும்போது நம்ம நிச்சயமா மீண்டும் ஒரு முறை பேசலாம் சார். உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.